கார்த்திகை மாதத்திற்கு எண்ணற்ற சிறப்புகளும் பலன்களும் உண்டு. 30 நாளுமே எல்லா தெய்வங்களும் வழிபடுவதற்குரிய மாதம்தான் கார்த்திகை மாதம். 8 திக்கும் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கும் என்ற பாட்டை கேட்டு பக்தி வெள்ளத்துல ஆழ்த்தக்கூடிய மாதமும் இதுதான். அடுத்தபடியா திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம். ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்கக்கூடிய உமா மகேஸ்வரர் விரதம். இந்த விரதத்தை அனுசரிப்பதனால கணவன் மனைவி வேறுபாடு நீங்கி ஒற்றுமையோட இருப்பாங்க. கார்த்திகை சோமவார விரதம், சங்கு அபிஷேகம், இப்படி சிவபெருமானுக்கு எண்ணற்ற விசேஷங்களை கொண்ட மாதம் தான் கார்த்திகை மாதம். பார்வதி தேவிக்கு தன் இடபாகத்துல இடம் கொடுத்து ஆணும் பெண்ணும் சமம் என்று உணர்த்தியதும் இதே கார்த்திகை மாதத்தில்தான். திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்தப்ப அர்த்தநாதீஸ்வரர் அவதாரம் பார்க்கவே காண கண்கோடி வேண்டும். அதுவும் இந்த கார்த்திகை மாதத்துல தான் நடக்கும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வருடத்தில் ஒரு முறை மட்டுமே கண் திறக்கும் சோளிங்கர் யோக நரசிம்மர், இப்படி எண்ணற்ற பலன்கள் கார்த்திகை மாதத்துக்கு